ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு பெறுவர். என்னுடைய செயல் ஒருவரை பாராட்டுவதற்காக அன்றி தீர்ப்பிட மட்டும் பயன்படுகிறதா? பாராட்டுகின்ற போது ஒருவருடைய எண்ணத்தில் தீய சிந்தனைகள் இல்லை. ஆனால் தீர்ப்பிடுகின்ற போது, விமர்சனம் செய்கின்ற போது, ஒருவர் என்னை விட எந்த அளவிற்கு உயர்ந்தவர் என்றும் என்னிடம் இல்லாத தகுதி அவருக்கு என்ன இருக்கிறது என்றும் ஆராய்ந்து பார்க்க தோன்றுகிறது. எண்ணத்தில் தீமை உருவாகின்றது. நமது இதயத்தில் இயேசுவின் அன்பு இருந்தது என்றால் அந்த அன்பு எண்ணத்தில் செயல்களாக பிறக்கிறது. அந்த செயல்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்மைகளாக ஆசிராக மாறுகின்றது. அந்த நன்மைத்தனங்கள் கடவுளின் மாண்பை மாட்சியை எடுத்துரைக்கின்றன. கடவுளும் நற்செயல்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக தருகின்றார். எனது செயல்கள் நற்செயல்களா? நற்செயல்களாக அமைய இறைவனிடம் அருள் கேட்போம்.